ஹலோ காய்ஸ், நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். ரொம்ப கடுப்பாக இருக்குது. அந்த வீடியோ 10 நிமிஷம் கழிச்சு தான் இப்போ நான் போடுறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துட்டு வியூஸாக செக் பண்ணலையான்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு அவங்க மூச்செல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன ஆச்சுன்னா இருக்காதுங்க, ஃப்ளாஷ்பேக் ஆனால் கண்டிக்காதீங்க, சும்மா பண்ணேன். அந்த ஒரு வீடியோவுக்கு அரை நாள் ஆயிடுச்சு. காலையில் அங்கே இதெல்லாம் பார்க்குறேன், நம்ம வெயில் அடி அதுதான் அரை நாள் ஆயிடுச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இப்போ சாப்பிட்டு இந்த வீடியோ எடுத்துடுங்க. எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. எங்கள் அத்தை தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன சொல்கிறதே தெரியல. ப்ளீஸ் கைஸ், இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் முடிஞ்சாலும் எடிட் வேறு பண்ணி வச்சுருந்தேன். இன்ட்ரோ அப்படி இப்படின்னு எடிட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் போயிடும். ப்ளீஸ் கைஸ் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கை கையா ஒன்றும் இல்லை, ஆக்குள்ள பாக்டீரியா போயிடுச்சு. கண்டுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை செலவு பண்ணி வீடியோ போடுற, புரியுதா? எங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. திருப்பி மொத்த டைம் செலவு பண்ணுறேன், மொத்த டைமே உங்களுக்கே பார்க்குறேன். கொடுக்க முடியுது சப்போர்ட்டை. எனக்கு தேவையான சப்போர்ட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், ஒரு 50 தாங்க. ஒரு 50 தண்ணி ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே லைவ் போட்டால் அது பொழைப்பேன். அந்த கதையும் என்னால் முடியாது. நீங்கள் 4 சப்ஸ்கிரைபர் தான் இப்போதைக்கு இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். 4 தான் இருக்குது. 4 வச்சு என்ன பண்ணுறது? எத்தனையோ வீடியோ போட்டேன், 4 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான். போய் நான் அதுக்கெல்லாம் ஒரு திட்டலாம் நினைக்காதீங்க. சத்தியமாக நான் ஒரு திட்டல. இது ஒரு யூடியூபர்ஸ்க்கான சோகமான வீடியோ. இதுதான் யூடியூபர்ஸ் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்றது இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். கண்ணு பாருங்க, ஹாய் ஹாய் அப்படிதான் பேசியிருந்தேன். பாரு, கண்ணை அவ்வளோ சுருங்கிடுச்சு. சத்தியமாக என்ன கண்ணை அப்படியே மூடிட சொல்லிட்டா. அந்த அளவு போகுது. அப்படியே பிடிச்ச தூக்கில் போட்டுருக்கு. யூடியூப்பில் வீடியோ பண்ணணும்னு சொல்லி நாம் அட்டு தலையை பிடிச்சி வேண்டித்தான். அது என்ன எனக்கு சப்போர்ட் இருக்குது? என்ன வேலை இருக்குது? இங்கிட்ட கெஞ்சிருக்கதா? இல்லை கைஸ், உங்களை என்டர்டெயின் பண்ணும். கெஞ்சிருக்கிறதோடு எங்கள் வேலை கிடையாது. உங்களை என்டர்டெயின் பண்ணிங்க. அதுக்கு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கிறா சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க. பிடிச்சத கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் என்னாலையாவது ஏதோ பண்ண முடியும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னால் ஏதோ பிடிக்கவே முடியும். அதுக்குலாம் அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்த, ரூடாக நடந்துக்கிறேன், திட்டுற அப்படிலாம் ரொம்பவே இல்லை. ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குது. என் வாய்ஸே அப்படி தான் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஜுரம் வந்து ஜுரத்துலேயும் உட்காந்து வீடியோ பார்த்துருக்கேன். ஜுரத்துலேயும் உட்காந்து வீடியோ போட்டுருக்கேன். அதனால தான் ஓகேவா. இரும்பல் வந்தால் கூட இந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கும். அந்த அளவு வரும் ஜுரம். இப்போ அந்த அளவு ஆகிடும். நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், அதுவும் ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லை, ஒர்க் ஆகானா அதில் எதுவும் பண்ண முடியும். லாஸ்ட்டாக சொல்கிற போல அந்த கம்ப்யூட்டர் அது மட்டும் இல்லை. 2 ஃபோனு, ஒரே ஒரு அத்தை, அவ்வளோதான். அதனால் பேச முடியல. என்னடா கேமரா ஹோல்டர்லாம் வாங்கி வச்சுருக்கியா? எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இங்கே ஆகாதீங்க. கேமரா ஹோல்டர்லாம் இல்லை. அப்போ என்னத்தரா பண்ணி வச்சேன்னு கேட்டு வச்சுக்கோங்களா? ஒன்றும் இல்லை. பக்கத்தில் ஒரு சோஃபா இருந்தது, அந்த லாரி சோஃபா. அதுங்க ஒரு பெஞ்சு கூட கனெக்டாக இருக்கும். நான் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். அந்த லாரி அந்த கேப் இருக்குள்ள இந்த அளவு ஹைட் இருக்கு.
இது இந்தளவு கீழே போகுது. லாரி ஷோஃபா வந்து இந்தளவு ஹைட்டு இருக்குது. இந்த ஹைட்டில் ஃபோனை இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? தட்டா ஒரு தட்டா பாருங்கள். தட்டினா ஃபோன் கேமரா அடி கீழே வந்துடும். ஆயிடுச்சு போகிறேன். நீ ஹோம் டூர் வேணா ஹோம் டூர்னு கமெண்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்காக இவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஹார்ஸ் பைக்கு என்னதில்லை எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்கள அவங்களோட எங்கள் ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் எவ்வளவோ இயற்கைன்னா பார்க்காதீங்க. இதே இந்த சைடில் மட்டும்தான் இப்படிலாம் இருக்கும். இப்படிக்கா போனால் நிறையா இருக்கும், இப்படிக்கா போனால் இருக்காது. எங்கள் வீடு இருக்கு ஒரு காடு. ஒன்றால் வாஞ்சிலாம் எடுக்கல. லைட்டாக ரொம்ப தொண்டை பிடிக்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ ஃபீவர்லேயும் உங்களுக்கு உட்காந்து நான் அப்படி வீடியோ போட்டுருக்கேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம். அதுவும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்ணு ஒரு பிதிங்கு வந்துடும் போல். கண்ணு பிதிங்கி வந்துடும் போல். தூங்கினா தூக்கிட்டு கைஸ் லைட்டாக கண்டுக்காதியா. இந்த தூக்கம் தலை வலிக்குது. போய் வெயிலில் நிறுத்து வரேன். வெயிலில் நிற்கவே செப்பல்லாம் போடவே மாட்டேன். கன்ஃபார்ம் செப்பல் போட மாட்டேன். செப்பல் போடாமல் வெயில் நிற்கிற ஒரே ஆள் தான். எங்கள் வெயில் எந்தளவு சூரிய பகவானே பயாதி. செப்பல் போட்டிருக்கேன், கைட்டு வச்சிடுறேன். செப்பலை கைட்டு வச்சிடுறேன். சும்மா ஒரு கார்ட்டூன் தான் போட்டேன், இன்னொருலாம் போட மாட்டேன். ஏன்னா இதை பற்றி செங்கல்லாம் இருக்குது குட்டி. நான் அதான் இது பண்ணிட்டேன். வெயிலில் நடப்போகிறேன். நடக்கிறோம். பாருங்க, ஒரு எறும்பு வேற வந்துருச்சு. இந்த அளவு சூடாகும் பாருங்க. கொஞ்சம் சுட்டி உங்களுக்கு தாக்கிடுங்க.